அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. 8th பே கமிஷன் ஃபிட்மென்ட் காரணி 2.86 இருந்தால் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் 8வது ஊதிய குழு தொடர்பான விவாதங்கள் சூடுபிடித்து உள்ளன. குறிப்பாக ஃபிட்மென்ட் காரணி குறித்து தற்போது பரவலான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை மாற்றியமைக்க பயன்படும் ஒரு பெருக்கல் காரணியாகும். தற்போது 8வது ஊதிய குழுவானது ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பிற தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை கேட்டு பல்வேறு நகரங்களில் கூட்டங்கள் நடத்தி வருகிறது. பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த காரணி 2.86 வரை உயரும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். எனவே ஃபிட்மென்ட் காரணி எவ்வளவு இருக்கும் என்பதும் அது 2.86 என்ற அளவை எட்டினால் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதும் முக்கிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை ஊதியத்தை புதிய அடிப்படை ஊதியமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் பெருக்கல் காரணி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் காரணியாகும். இந்த காரணி அதிகமாக இருந்தால் அடிப்படை ஊதியமும் அதனுடன் வழங்கப்படும் பல்வேறு படிகளும் அதிகமாக இருக்கும். இருப்பினும் ஒரு ஊழியரின் மொத்த ஊதியத்தை தீர்மானிக்கும் ஒரே காரணி இதுவல்ல. அகவலிப்படி, வீட்டு வாடகைப்படி, போக்குவரத்து படி, பிற படிகள், பிடித்தங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வுகள் ஆகியவையும் இதில் கணக்கில் கொள்ளப்படுகின்றன. 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் காரணி 2.28 முதல் 2.86 வரை இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருந்து அரசின் நிதி நிலைமை சாதகமாக இருந்தால் இது 2.86 என்ற அளவை எட்டலாம். இருப்பினும் இது ஒரு மதிப்பீடு மட்டுமே. பணவீக்கம், ஊழியர் சங்கங்களுடனான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அரசின் முடிவு ஆகியவற்றின் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான தேதியை அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18 மாதங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் பணி இக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே 2027ஆம் ஆண்டின் மே மாதத்துக்கு முன்னதாக அறிக்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அமைச்சர்கள் குழு மற்றும் மத்திய அமைச்சரவை அது குறித்து முடிவெடுக்கும். அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் 2027ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாத வாக்கில் இது நடைமுறைக்கு வரலாம். அவ்வாறு நடந்தால் ஊழியர்களுக்கு சுமார் 20 முதல் 21 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை கிடைக்கும். இருப்பினும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகு இறுதி முடிவு தெரிய வரும்.